பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சதீஷ் வீட்டிலேருந்து சதீஷும் அவங்க அம்மா வந்து அரசியை பொண்ணு கேட்கறதுக்காக திரும்ப வந்திருப்பாங்க. டிவியில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அரசு மேலே ஒரு தப்பும் இல்லை, குமரவேல் மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபேமிலியிலேருந்து அரசியை திரும்ப பொண்ணு கேட்க வருவாங்க. இனிமேல் அரசியோட கல்யாணத்தில் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், அரசி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் அரசியை தனியாக கூட்டிகிட்டு போய் பார்த்திங்க அப்படின்னா அரசிக்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நீ தான்ப்பா சொல்லணும், உனக்கு வந்து ஓகேனா சொல்லு, நான் போய் இங்கே ஓகேன்னு சொல்கிறேன், இல்லைனாலும் சொல்லு, நான் வந்து அங்கே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட பாண்டியன் சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் வந்து ஒரு முடிவு சொல்லுவாங்க. அரசி வந்து கல்யாணத்துக்கு ஓகேவும் சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னனால உடனே வந்து பாண்டியன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சதீஷ்கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம், அரசி வந்து படிக்க ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் கொஞ்சம் நாளைக்கு படிக்கட்டும், நீங்கள் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு இங்கே வந்து அரசிக்கு பொண்ணு கேட்டது எல்லாமே ஓகே தான், எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசினது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அரசியோட முடிவு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அரசிக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறா, அதனால கொஞ்ச நாள் படிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வீட்டில் வந்து பாண்டியன் வந்து சொல்லிடுவார். இதுக்கப்புறம் சதீஷோட அம்மா வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் அரசியை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சதீஷையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை எனி சான்ஸில் குமரவேலில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.